வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அமைதியை நோக்கி ஒரு கண்காட்சி, ஒரு புத்தக கண்காட்சி, எல்லா கண்காட்சி வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அண்ணா வணக்கங்கண்ணா. நிகழ்ச்சி வந்து 14, 15, 16 பார்த்தேங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன நிகழ்ச்சி நடக்க போகுது, என்னென்ன டாக்டர்ஸ் முகாமெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறீங்க? இந்த நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால், அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி. இன்னைக்கு உலகத்தில் வந்து மக்கள் அமைதியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. காசு பணம் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் குடும்பத்தில் அமைதி இல்லை, மனசில் அமைதி இல்லைங்கும் போது ஒரு அமைதியான சூழலுக்கு என்ன வழியோ அதற்கான ஒரு கண்காட்சியாக தான் இது நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது ஒரு வாழ்வியல் கண்காட்சி. இது மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வழி இருக்குன்றதை நம்ம இதில் வந்து சொல்லித்தர்றோம். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு தேவையான முழுமையான வழிகாட்டுதல், குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் நம்ம கண்காட்சியாக வச்சுருக்கிறோம், புகைப்பட கண்காட்சியாக வச்சுருக்கிறோம். இது அல்லாமல் இந்த பள்ளிவாசல் வளாகத்தில் இது நடக்குது. இது வந்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் வளாகத்தில் நடக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ முகாம் நம்ம இதில் நடத்துகிறோம், பொது மருத்துவ முகாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கண் மருத்துவ முகாம் இதில் சிறப்பாக வச்சுருக்கிறோம். அதே போல் வந்து நம்முடைய உயிரை காக்கக்கூடிய இரத்த தான முகாம் இதில் வச்சுருக்கிறோம். நிறைய பேர் வந்து இதில் இரத்த தானம் கொடுக்குறாங்க. அடுத்து இன்னைக்கு இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களை மது போதையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக, மது போதையிலிருந்து விடுபடுவதற்கான ஆலோசனை முகாம், அதனுடைய தீங்குகள் என்னன்றதையெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ளெக்ஸாகவும் வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் வீடியோவும் அவங்களுக்கு வந்து நம்ம அதனுடைய தீமைகள்லாம் எடுத்து காட்டுறதுக்காக வச்சுருக்கிறோம். இது அல்லாமல் கல்வி விழிப்புணர்வு முகாம், 10வது 10th பிறகு என்ன படிக்கணும், எப்படி நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகணும். இது அதே போல் புத்தக அரங்கை நம்ம வச்சுருக்கிறோம். உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாத்துலேயும் ஹைலைட்டாக நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு, குறிப்பாக நம்முடைய கோவை எப்பவுமே வந்து ஒரு குழுன்னு தான் இருக்கும். ஆனால் சமீப காலமாக அந்த மாதிரி இல்லை. காரணம் நிறைய மரங்கள் வந்து வெட்டப்பட்டுருச்சு. அப்போது மரக்கன்றுகள் நம்ம இலவசமாக கொடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக நம்ம வந்து மரம் வளர்க்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு இந்த கண்காட்சியில் நம்ம கொண்டு வர்றோம். இந்த கண்காட்சி 14, 15, 16 நவம்பர் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் நடக்குது. காலை 9 மணியில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்கும். இந்த கண்காட்சி வந்து ஃப்ரீ தான், முழுக்க ஃப்ரீ. இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தான், வந்து அனுமதி இலவசம், இங்கே இருக்கக்கூடிய பார்வையிடக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு இலவசம் தான், மருத்துவ முகாமும் இலவசம் தான். சூப்பர். மறக்காமல் எல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் ஒரு சிறப்பான கண்காட்சியாக இருக்கும் போது மறக்காமல் எல்லாம் விசிட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது தகவலுக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க டீட்டெயில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.